அண்மை செய்தி. கள்ளச்சாராயம் அதிக அளவில் புழக்கம் உள்ளதாக கூறப்படும் கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவபிரகாசம் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவபிரகாசம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 69 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்ச மிக முக்கிய இடமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கருதப்படுவதால் அங்கு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையிலான போலீசார் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் 8 உதவி ஆய்வாளர்கள், சிறப்பு இலகுப்படை மற்றும் காவலர்கள் கொண்ட தனி குழுவினர் கல்வராயன் மலையில் கடந்த சில தினங்களாக தீவிர மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வண்டகப்பாடி, ஈச்சங்காடு கிராமங்களில் அருகே சாராயம் காய்ச்சப்படுவதாக சுமார் 800 கிலோ வெல்லம் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அந்த கிராமத்திலேயே கண்ணூர் கிராமம் அருகே உள்ள காட்டுக்கோட்டை அருகே 20 லிட்டர் பிளாஸ்டிக் டேங்கில் 10 லிட்டர் சாராயம் ஒருவர் காய்ச்சி விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் அந்த 10 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து அதே கிராமத்தை சேர்ந்த துக்கானி மகன் குபேந்திரன் என்பவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் மத்திய நுண்ணறிவு பிரிவுடன் இணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் வண்டகப்பாடி கிராம பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையில் அந்த பகுதியில் சாராயம் காய்ச்சுவதற்கு மிக முக்கியமான மூலப்பொருளான வெல்லம் 2 டன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் நடைபெற்ற கள்ளச்சாராய தேடுதல் வேட்டையில் 2 டன் 800 கிலோ வெல்லம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 10 லிட்டர் சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க காவல்துறையினர் எவ்வளவோ முயற்சி எடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில், ஆனால் அவ்வப்போது இதுபோன்று கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படக்கூடிய மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, நன்றி சிவபிரகாசம்.